அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். அதில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கியம், அந்த சிற்றிலக்கியத்தில் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் முருகன் ஆணாகின்ற காரணத்தினால ஆண்பார் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதி. அதில் 10 பருவங்கள், 7 பருவங்கள் பொதுவான பருவங்கள், இறுதி 3 பருவங்கள் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் வெவ்வேறு பருவங்களாக அமைந்திருக்குது. அந்த திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழில் அமைந்த 10 பருவ பாடல்களும் அதற்குரிய விளக்கங்களும் அதற்குரிய படங்களும் தரப்பட்டுள்ளது. அந்த பதிவை பாருங்கள். இதில் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. உங்களுக்கு பயனுள்ள பல செய்திகள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பதிவு தான் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல். அதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்று பார்க்கக்கூடியது வேலும் மயிலும் துணை என்று முருகனின் தோத்திர பாடல்கள் என்ற தலைப்பில் இந்த பகுதியில் 9 பாடல்கள் கொடுத்துருக்கு. அதில் 3 பாடல்களாக இந்த பகுதியை பார்ப்போம். முதல் செயலு: குன்றம் எறிந்தாய் குறை கடலின் சூர் தடந்தாய், புந்தலை பூத பொறுப்படையாய், என்றும் இளையாய் அழகியாய் ஏறுணரும் தான் ஏரே, உளையாய் என் உள்ளத்து உரை. இதனுடைய தெளிவுரை: கிரௌஞ்சகிரி, கிரீன மலை, வேற்படை கொண்டு பிளந்தவனே, ஒலிக்கின்ற கடலில் மாமர வடிவில் நின்ற சூரபதுமனை கொன்றவனே, சிறிய தலைகளையுடைய போர் ஆற்றல் மிக்க பூத படைகளை உடையவனே, எப்போதும் இளமையாய் துளங்குபவனே, கட்டழகு பெருமானே, இடப வாகனத்தில் ஊர்ந்து செல்லும் சிவபெருமானது புதல்வனே, என்றும் அழிவில்லாதவனே, என் நெஞ்சில் என்றும் எழுந்தருளி இருப்பாயாக என்று முருகனை வேண்டி அவனுடைய பெருமைகளை சொல்லி பாடப்படுவதாக அமைந்த பகுதி. நீ அடுத்த செயல்: குன்றம் எரிந்ததும் குற்றம் போத செய்ததும், அன்று அங்கு அமரரிடம் இடர் தீர்த்ததும். அமரனா தேவர்கள், இடர்னா துன்பம். இன்று என்னை கைவிடாது நின்றதும், கற்பதுமில் காத்ததும், மெய்விடாத வீரன் கைவேல். ஏன்னா அந்த இடத்துல முருகனுடைய வேல். தெளிவுரை: கிரஞ்சகிரியை பிளந்ததும், அசுரர் மாள போர் செய்ததும், சூரபதுமன் துன்புறுத்திய அந்நாளில் வீர மகேந்திரபுரியில் இந்திரன் புதல்வன் சயந்தன் உள்ளிட்ட தேவர்களின் துன்பத்தை நீக்கியதும், இன்று என்னை கை சோர விடாது நின்று காப்பதும், மலை குகைகளில் அசுரன் சிறைப்படுத்தி இருந்தவரை காத்ததும் எது? எப்போதும் தனது உண்மை வடிவத்தை விடாது உள்ள வீரனாகிய முருகப்பெருமானது திருக்கரத்தில் உள்ள ஒப்பற்ற வேலாயுதமே ஆகும். அடுத்தது 3வது செயல்: வீரவேல் தாரைவேல், விண்ணேர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேல் திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. வேலுமயிலும் உன் வேலை விட சிறந்தது துணை எதுவும் இல்லை என்று முருகனை கையில் இருக்கின்ற வேலினுடைய சிறப்புகளை இந்த பகுதியில் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. தெளிவுரை: வீரமிக்க வேல், கூறிய வேல், தேவர்களை சிறை கொடுத்து நின்று மீளச் செய்து திண்ணிய வேல், முருகப்பெருமானின் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள வேல், அசுரரை கொன்று குவித்த போது கடலில் முழுகி வந்த வேல், வெற்றி பொருந்திய வேல், சூரபதுமனது மார்பினையும் கிரஞ்சகிரியும் துளைத்த பிளந்த வேல். இத்தகைய பெருமைகளுடைய முருகப்பெருமான் திருக்கரத்தில் உள்ள வேலானது என்றும் எனக்கு துணையாக உள்ளது என்று சொல்லி முருகனை வணங்கக்கூடிய அடியவர்கள் சொல்லுவதாக அமைந்திருக்கின்ற பகுதி. இதனுடைய சிறப்புரை: தாரவேல் அப்படின்னா கண்மணி போன்ற தீமைகளை போக்கக்கூடிய இன்றியமையாத வேல் எனவும் பொருள் கொள்ளலாம். வீரவேல், வெற்றிவேல், வைரவேல், அழகுவேல், ஆனந்தவேல், முருகவேல், சண்முகவேல், மணிவேல், ஜெயவேல், ராஜவேல், மோகனவேல், வச்சிரவேல், குமரவேல், வடிவேல், கந்தவேல் என்னும் எத்தனை வேல்கள் எல்லாம்
வேளின் பெருமை காரணமாகவே இத்தனை பெயர்கள் வழங்கி வருகின்றன என்பது காண்க. அடுத்த பதிவை அடுத்த பகுதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.